தனியார் பள்ளியில படிக்கிற ஒரு பையனே ஒரு மாணவியை கூப்பிட்டு நீங்க வழி கேட்டு பாருங்க, உங்க பள்ளிக்கூடத்துக்கு வழி தெரியுமா, உங்க வீட்டுக்கு திரும்ப போக வழி தெரியுமான்னு கேட்டு பாருங்க. அந்த குழந்தை என்ன சொல்லும் தெரியுங்களா? எங்க வீட்டு முன்னாடி ஒரு வேன் வரும், அந்த வேன்ல எங்க அம்மா தூக்கிட்டு போய் ஏற்றி விட்டுருவாங்க, பேக்க எங்க அப்பா எடுத்துட்டு வருவாரு, வேன் பள்ளிக்கூடம் போயிடும். பள்ளிக்கூடம் போன பிறகு பள்ளிக்கூடத்துல வருவாங்க, அவங்க கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி தம்பி எப்படி வருங்க? அதே மாதிரி வேன்ல கொண்டுகிட்டு வந்து மேல ஏற்றி விட்டுருவாங்க. வீட்டாண்ட வேன் வந்துடும், எங்க அப்பா அல்லது அம்மா வந்து இறங்கி தூக்கிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள நான் போயிடுவேன் என்று தனியார் பள்ளியில 5வது குழந்தைங்க சொல்லுவாங்க. நம்ம பையனை கூப்பிடுங்க, கூப்பிட்டு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வழி சொல்லு தம்பின்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், சைக்கிள்ல போகணுமா சார், இந்த பாதையே போங்கம்பா, கார்ல போகணுமா இந்த பாதையே போங்கன்னு சொல்லுவான். ரொம்ப ஷார்ட்கட் சார், இந்த காம்பவுண்ட் சேவடி ஏறி குதிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடலாம், பஸ் இப்படியே வாய்ப்பு இல்லை, அது வேற ரூட்டு என்று பொதுமக்களுக்கே வழி சொல்லக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி அரசு பள்ளியாகத்தான் இருக்கிறது. சின்ன குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவர்களை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை, அந்த குழந்தைகளுக்கு வழி சொல்ல தெரியாது. இது உண்மை, நீங்க யார வேண்டுமானாலும் கேளுங்க. நம்ம பையன் காலாடிட்டே சொல்லுவான், இவ்வளவு நேரத்தில் நீங்க போயிடலான்னு சொல்லுவான். இப்படியான திறமைக்கு சொந்தக்காரர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள்.